Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches, ஷோல்டர் வந்து 5.5 inches, arm hole 5.5 inches. இது வந்து 36 size blouse, அதனுடைய கால் பாகம் 9 inches plus 1.5 inches margin சேர்த்து 10.5 inches chest எடுத்திருக்கோம். இடுப்பளவு வந்து 10 inches எடுத்திருக்கோம். இப்போ நெக்லைன் ட்ரா பண்ண போகிறோம். நெக்லைனுடைய விட்த்து 2.5 inchஸும் நெக்லைனுடைய லென்த்து வந்து 11.5 inchஸும் எடுக்க போகிறோம். கீழே வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த ஷேப்பில் நெக் டிசைன் இன்றைக்கி ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுக்கு உள்ள நம்ம இன்னொரு டிசைனும் ட்ரா பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நான் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ட்ரா பண்ண இந்த நெக் டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த நெக்லைனுக்கு வெளிப்பக்கமாக 1.5 inch அகலத்துக்கு ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனை பெருசாக வரைஞ்சிக்கிறோம். 1.5 inch அகலத்துக்கு ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், டிசைனை இந்த மாதிரி பெருசாக வரைஞ்சிக்கிறோம். பேப்பர் பேஸ்டிங்க்கு ரெண்டு பக்கமுமே ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே கட் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்ண பிறகு ஒரு துணியில் இந்த பேப்பர் பேஸ்டிங் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணும்போது துணியுடைய ரைட் சைடு கீழே இருக்கணும், ராங் சைடு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே பேப்பர் பேஸ்டிங் வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ண பிறகு இந்த ஓரமாகவே ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தையல் சுற்றி நெக் பேட்டர்னுக்கு தச்சுட்டு வந்துடலாம். தைச்ச பிறகு கரெக்டாக நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டு வரலாம். பார்த்து தையல் கட் பண்ணாத அளவுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு 4 பக்கமும் தைச்சி எடுக்க போகிறோம். 4 பக்கமும் தைச்ச பிறகு எக்ஸஸ் துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடு இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைக்கலாம். தைச்ச பிறகு எக்ஸஸ் துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், ரைட் சைடு கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம தைச்ச இந்த நெக் பேட்டர்னை சென்டராக பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண இந்த நெக் லைன் மேலே தைச்சிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த லைனில் இப்போ நம்ம தைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ வந்து 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம தைச்ச இந்த டிசைனை மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்புறோம். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு டாட்ஸ் பிடிக்க போகிறோம். பேக் சைடுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 4 inch நீளத்துக்கு 2 சைடும் டாட்ஸ் பிடிக்கலாம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு இப்போ நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 inch அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையலும் போடுறோம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு ப்ளவுஸ் இந்த மாதிரி பெல்ட்டை மடித்து தைக்கிறோம்.
மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீன் துணியை ஏன் ஓரத்தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணலன்னா, இந்த க்ரீன் துணி வந்து பெருசாக இருக்குது இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பெல்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீன் டிசைனுடைய ஓரத்தில் ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தையல் அடிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் பெல்ட்டை ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பெல்ட்டு ஜாயின் பண்ண பிறகு இதுக்கு ஓரத்தையல் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓரத்தையல் அடித்த பிறகு இந்த சைடும் நம்ம தச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், இந்த சைடும் நம்ம தச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம அந்த க்ரீன் துணிக்கு ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறோம். அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த துணியை மடித்து உருட்டினா போல் மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி தைச்சோன்னா பைப்பிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்ததும் அந்த க்ரீன் கலர் டிசைன் நல்லா எடுப்பாக தெரியுது. அந்த ஷேப் கிட்ட கரெக்டாக அழகாக பார்த்து பைப்பிங் கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த நெக் டிசைனுடைய ஷேப் நல்லா அழகாக தெரியும். இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, இந்த டிசைனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்த இந்த டிசைனை இன்னொரு பேப்பர் பேஸ்டிங்கில் வச்சு கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்க போகிறோம். மேலே மட்டும் அதே அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். கீழேயும் சைட்லேயும் 1 இன்ச்சு அளவுக்கு பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ண இந்த பேப்பர் பேஸ்டிங்கை இந்த ப்ளூ கலர் துணியில் வச்சு தைக்க போகிறோம். ஒரு மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு கீழே லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே இந்த பேப்பர் பேஸ்டிங் வச்சு அந்த டிசைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வர போகிறோம். அந்த ஷேப் கரெக்டாக பார்த்து தைங்க. அந்த வளைவெல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைச்சிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதையும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி மடித்து தைக்க போகிறோம். திருப்பும்போது கரெக்டாக அந்த ஷேப்பை பார்த்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்த பிறகு ஓரத்தையல் அடிக்க போகிறோம். ஓரத்தையல் அடித்த பிறகு எல்லா சைடும் தச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக சென்டராக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸுடைய சென்டரும் இந்த டிசைனோட சென்டரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்து பின் பண்ணிவிட்டு இதை நம்ம தச்சு எடுத்துட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக சென்டர் பார்த்து பின் பண்ணிவிட்டு இந்த டிசைனை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து 1.5 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரெயிட் பீஸு, அதை வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம 3/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஈவனாக மார்க் பண்ணிக்கிறோம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைச்சோன்னா நல்லா ஈவனாக வரும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்த பீசஸை இந்த மாதிரி பாதியாக மடித்து மார்க் பண்ண இடத்துலையே வச்சு தைச்சிக்கிட்டு வரலாம். நல்லா தைச்சி பழகிட்டோன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சோன்னா ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிக்கிறது. பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீசஸை பாதியாக மடித்து மார்க் பண்ண இடத்துல வச்சு தைச்சிக்கிட்டே வரோம். தைச்ச பிறகு இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம தைச்ச அந்த பீசஸ், அந்த ப்ளூ பீசஸ்லாம் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். லேஸ் வந்து 2 பக்கமுமே தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தைச்ச அந்த ப்ளூ பீசஸ்க்கு இடையில் கோல்டு கலர் ரோப்பை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறோம். இந்த கோல்டு ரோப்பை 2 சைடும் இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டராக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து 2.5 இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலத்தில் க்ரீன் கலர் துணியில் நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 ரோப்புக்குமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து போ ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துடலாம். சென்டரில் ஒரு மணியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோன் மாதிரியோ வச்சு கூட தைச்சிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கோல்டு கலர் மணி வச்சு தைச்சி ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த போ வச்ச பிறகு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பின்னாடி கட்டுற கயிறுக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 4.5 இன்ச் நீளம், 4.5 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் துணி எடுத்திருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து ரோப்பில் சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 ரோப்புக்குமே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ப்ளவுஸோட சேர்த்து தைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் விற்கும் இல்லைங்களா, அதை வாங்கி நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இதை நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே ப்ளெயினாகவும் விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.